வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட காப்புறுதி திட்டம். கண்டியில் இளம்பிக்கு உயிரிழப்பு. தீவிர விசாரணையில் போலீசார். பெண் கிராம அலுவலகர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வேண்டுகோள். பெண் மருத்துவர் விவாகரத்தில் திடீர் திருப்பம். சந்தேக நபரின் சகோதரி கைது. நிறைவுக்கு வந்த அரசு வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். சுரக்ஷா வாரத்தை முன்னிட்டு சுரக்ஷா அட்டைகளை விநியோகிக்கும் மற்றும் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய நிகழ்வு பிரதமர் மற்றும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. அரசு பாடசாலைகள், அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவு நாட்களில் 1 முதல் 13ஆம் வகுப்பு வரை படிக்கும் 5 முதல் 21 வயது வரையிலான மாணவர்கள் மற்றும் உதவி பெறும் விசேட பாடசாலைகளில் படிக்கும் 4 முதல் 21 வயது வரையிலான 40 லட்சம் மாணவர்கள் வரை சுரக்ஷா மாணவர் காப்பீட்டு திட்டத்தை கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஜெனரல் லிமிடெட் ஆகியவை இணைந்து செயல்படுத்த ஒப்பந்தம் செய்துள்ளது. 2024 ஜூலை முதல் 3 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று உரிய நிறுவனங்கள் இணங்கியுள்ளன. இதற்காக அரசாங்கம் ரூபாய் 7,112 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது. அதன்படி அந்த குழந்தைகளுக்கு சுகாதார காப்பீடு, விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆயுள் காப்பீடானது ஆண்டு வருமானம் ரூபாய் 1,80,000க்கு குறைவான வருமானமுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும், அஸ்வசும திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் இறந்தால் மாணவர்களுக்கு தலா ரூபாய் 75,000 வழங்கப்படும். ஒரு மரணத்திற்கு ஒதுக்கப்படும் அதிகபட்ச தொகை ரூபாய் 2,25,000 ஆகும். மேலும் அந்த தொகை குடும்பத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக ஒதுக்கப்படும். 2 பெற்றோர்கள் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரின் இறப்புக்கு இந்த காப்பீடு தனித்தனியாக வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் பலன்களை பெற உரிமை கோரல் படிவம் மற்றும் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் பாடசாலை அதிபர் சான்றிதழ் அளித்து இலங்கை இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஜெனரல் லிமிடெட்டின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். கண்டியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்து கிடந்த 27 வயது பௌத்த துறவியின் மரணம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கண்டியில் உள்ள உடகிக்குவள பகுதியில் உள்ள ஆரண்ய சேனாசனத்தில் 27 வயது புத்த துறவி ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்துள்ளார். ஆரண்ய சேனாசனத்தில் தனியாக வசித்து வந்த குறித்த புத்த துறவி அவரது படுக்கையில் இறந்த நிலையில் போலீசாரால் மீட்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் நடந்த நேரத்தில் சேனாசனத்தில் தலைமை துறவி அவிசாவில பகுதிக்கு கற்பிப்பதற்காக சென்றுள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் குறித்த ஆரம்ப விசாரணைகளில் மரணத்திற்கான காரணம் குறித்து எந்த விவரங்களும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உள்ள பெண் கிராம அலுவலகர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கிராம அலுவலர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் நெவில் விஜயரத்ன அரசாங்கத்திடம் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். அத்துடன் பெண் கிராம அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் வரை இன்றைய தினம் தொடக்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கிராம அலுவலகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் தொடக்கம் இரவு நேர அனர்த்தங்கள், மரணங்கள் போன்ற விடயங்கள் நிகழும் இடத்து அவ்வாறான இடங்களுக்கு பெண் கிராம அலுவலகர்கள் செல்வதை தவிர்த்து கொள்ள உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வார நாட்களில் அலுவலகத்தில் இருக்க வேண்டிய 3 தினங்களில் காலை 8 மணி தொடக்கம் நண்பகல் 1 மணி வரை மட்டுமே அலுவலகத்தில் பணியாற்ற உள்ளதாகவும் கிராம அலுவலகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் நேற்று இரவு கல்நேவ நிதிகும்பாயாய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 37 வயதுடைய சகோதரி மற்றும் 27 வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
சந்தேக நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை மருத்துவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த பெண் மருத்துவரை தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். அனுராதபுரம் மருத்துவமனை பெண் மருத்துவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் சூத்திரதாரி தொலைபேசி மூலம் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். கடந்த ஞாயிறன்று இரவு பெண் மருத்துவரை அவரது விடுதி அறைக்குள் கூர்மையான கத்தியை காட்டி அச்சுறுத்தி அவரை தவறான முறைக்குட்படுத்தியதன் பின்னர் அவரது தொலைபேசியை திருடிக் கொண்டு சந்தேக நபர் தப்பியோடியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரின் நடமாட்டங்களை மருத்துவரின் திருடப்பட்ட தொலைபேசி மூலம் போலீசார் கண்காணித்துள்ளனர். அதன் மூலமாக நேற்று காலை சந்தேக நபரை கல்நேவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் தொடங்கப்பட்ட அடையாள வேலை நிறுத்தம் இன்று காலை 8 மணியுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் 24 மணித்தியால வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனினும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களால் தொடங்கப்பட்ட வேலைநிறுத்தம் தொடர்கின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரையில் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாசவுடன் நடைபெறவுள்ள கலந்துரையாடலை தொடர்ந்து வேலைநிறுத்தம் தொடருமா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அனுராதபுர கிளையின் செயலாளர் வைத்தியர் சசிக விஜயநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட காப்புறுதி திட்டம். கண்டியில் இளம்பிக்கு உயிரிழப்பு. தீவிர விசாரணையில் போலீசார். பெண் கிராம அலுவலகர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வேண்டுகோள். பெண் மருத்துவர் விவாகரத்தில் திடீர் திருப்பம். சந்தேக நபரின் சகோதரி கைது. நிறைவுக்கு வந்த அரசு வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.